சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு ₹1 கூட மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாதது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகளுக்கான கட்டுமானம் தொடங்கிய நிலையில் 2021ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதற்காக ₹63,426 கோடி ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகள் தொடர்பாக 12 முறை மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியது தெரிய வந்துள்ளது. மேலும் அதற்காக ₹1 கூட மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாததும் தெரிய வந்துள்ளது. மேலும் மத்திய நிதி அமைச்சகத்தின் அறிவிப்பு தொடர்பாக பொது முதலீட்டு வாரியம் சென்னை மெட்ரோ ரயில் கோப்புகளை மத்திய கேபினட் குழுவிற்கு அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் தற்போது மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதியை விடுவிக்க கோரி மாநில அரசிடம் இருந்து கோரிக்கை ஏதேனும் வந்திருக்கிறதா என்று திமுக எம்பி ராஜேஷ்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான செலவு முழுவதையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்றும் கேட்டிருந்தார். இதற்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் தோக்கன் சாஹூ எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் ₹63,246 கோடி செலவில் 118.9 கிலோமீட்டர் நீள வழித்தடத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முன்மொழிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் மாநில அரசின் திட்டமாகவே செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர் செலவினத்தை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.